அதனால முதல்ல என்ன பண்ணி ஆகணும்னா தாத்பரிய நிச்சயம் பண்ணி ஆகணும். ஸோ சாஸ்திரத்தை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு. அதுக்கு பேரு மீமாம்சா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். பூஜ்ய விசாரஹா, அந்த பூஜ்யங்கிற வார்த்தையே எதுக்கு போடலாம்னா சாஸ்திரத்தை அனலைஸ் பண்றதுக்கு மட்டும்தான் பூஜ்ய விசாரம் அப்படின்னு பேர் கொடுக்கலாம். அதை மட்டும்தான் நம்ம மீமாம்சா அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ மீமாம்சம் என்ன சொல்றது அப்படின்னா 6 க்ளூஸை எடுத்துக்கோ, 6 ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி எது வந்து தாத்பரியம் அப்படிங்கிறதை நாம வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்றது. ஸோ அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு நமக்கு தெரியும். உபக்ரமோ உபசம்ஹாரோ அபியாசோ பூர்வதா பலம் அர்த்தவாதோபபத்தி ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே. ஸோ 6 லிங்கங்கள் இருக்கு. லிங்கங்கள்னா இண்டிகேட்டர்ஸ், க்ளூ, ஃபேக்டர்ஸ். ஸோ என்ன 6 ஃபேக்டர்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து உபக்ரம உபசம்ஹார. உபக்ரமன இன்ட்ரோடக்ஷன், உபசம்ஹாரன கன்க்ளூஷன். ஸோ சாஸ்திரம் வந்து ஆரம்பிக்கும் பொழுது எதை சொல்லி ஆரம்பிக்கிறதோ கன்க்ளூட் பண்ணும் பொழுது அதை சொல்லியே கன்க்ளூட் பண்றதா அப்படிங்கிறதை செக் பண்ணணும். நியூஸ்லாம் படிப்பால, ஹெட்லைன்ஸ், அதுக்கப்புறம் விரிவான செய்திகள், அதுக்கப்புறம் மீண்டும் தலைப்பு செய்திகள் அப்படின்னா அதையே கன்க்ளூட் பண்றா இல்லையா, இன்னைக்கு இதுதான் நடந்தது அப்படின்னு. அந்த மாதிரி சாஸ்திரம் வந்து எதை பத்தி ஆரம்பிச்சதோ அதை பத்தி விரிவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் கன்க்ளூட் பண்ணும் பொழுது அந்த ஹெட்லைன்ஸோட கன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் க்ளூ, தாத்பரியத்தை நிச்சயம் பண்றதுக்கு. ரெண்டாவது வந்து அபியாசஹா. அபியாசம்னா ரெப்பிட்டிஷன், திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை அது ரிப்பீட் பண்றது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது இம்பார்ட்டன்ட். அது வந்து தாத்பரியத்தை நிச்சயம் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப நம்மளே வந்து ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்குறோம், ஆனா அதை பத்தியே பேசிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் போனோடனே எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், இதை பண்ணிடு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நடுவில் வேற என்னெல்லாமோ பேசுவோம். அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போதே அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு கிளம்பும் பொழுது தயவு செஞ்சு அதை மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்கோ, நான் இருக்க மாட்டேன், நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசவே வந்தேன். பாக்கி எல்லாம் வந்து சும்மா நீ அதை பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக நான் பேசினேன் அப்படிங்கிறது அவளுக்கும் தெரியும் இல்லையா. இப்போ நான் ரிப்பீட் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து இம்பார்ட்டன்ட். மூணாவது வந்து அபூர்வதா. அபூர்வதானா யுனிக்னஸ் அர்த்தம். புதுசா ஒரு விஷயமா இருக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எதுக்கு நீங்க படிக்கணும்? அதை பத்தி எதுக்கு வந்து சாஸ்திரம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்? அவசியமே இல்லையே. இப்ப நம்ம வந்து கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றோம், வேதாந்தம் படிக்கிறோம் அப்படின்னாலே வேதாந்தம் ஆல்ரெடி எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறது. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணால் புரியாதுங்கிறதுனால 25 வருஷம் அட்டன் பண்ணுறோம், அது வேற விஷயம். ஆனால் 25 வருஷம் அட்டன் பண்ணாலும் அது எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து சொல்லி கொடுக்கறது. அப்போ வேதாந்தம் புதுசாக எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறது. இப்போ வந்து நீ வந்து ஒரு மனுஷன் அப்படின்னு வேதாந்தம் நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐ ஆல்ரெடி நோ. இப்ப தாத்பரிய நிச்சயம் அகைன் எப்படி பண்றோம் அப்படின்னா, என்ன புது விஷயத்தை அது சொல்லி கொடுக்கறது, யுனிக்கா எந்த விஷயத்தை அது சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறதையும் நாம வந்து இந்த இடத்துல இப்ப செக் பண்ணி ஆகணும். ஒரு விஷயம் வந்து பார்த்தேன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்டா இருக்கும் வேதத்துல. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன்னா கம்ப்ளீட்டா நமக்கு தெரியாத ஒரு அன்னோன் டாபிக்கை பத்தின ஸ்டேட்மெண்டா இருக்கும். அப்ப இது ரெண்டுத்துல எது தாத்பரியமா இருக்க முடியும்? அன்னோன் டாபிக் எதுவோ அதுதான் கண்டிப்பா வந்து தாத்பரியமா இருக்க முடியும். இப்போ வேதாந்தம் துவைத்தத்தை பத்தியும் பேசும், அத்வைத்தத்தை பத்தியும் பேசும். துவைத்தம் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸும்
நமக்கு வந்து உபனிஷத்துலலாம் பார்க்கிறோம். அத்வைத்த ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்து நாம வந்து பார்க்கிறோம். இப்ப ரியல் டீச்சிங் துவைத்தமா இருக்க முடியுமா? இப்போ துவைத்தம் பாப்பா, இவ்வளோ கலர்ஸ் இருக்கு, இவ்வளோ பேர் இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்துல அப்படிங்கிறதே வேதம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? நான் ஆல்ரெடி எதுல வாழ்ந்துட்டு இருக்கேன்? துவைத்தத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் கண்ணு எது ரிப்போர்ட் பண்றது? துவைத்தத்தை தான் ரிப்போர்ட் பண்றது. காது வந்து துவைத்தத்தை தான் ரிப்போர்ட் பண்றது. நான் டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து கண்டிப்பா துவைத்தம் இருக்கு. எல்லா பிரமாணங்களும் துவைத்தத்தை பத்தி தான் நம்மளுக்கு ரிப்போர்ட் பண்றது. நான் வேற, நீ வேற, நான் வேற, வேர்ல்டு வேற, நான் வேற, ஈஸ்வரா வேற. இதை எனக்கு யாராவது வந்து சொல்லிக் கொடுக்கணுமா? ஆல்ரெடி ஐ நோ. வேதாந்தம் வந்து அதை நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்லி கொடுத்ததுன்னா வேஸ்ட், ரிடண்டன்ட். திருப்பியும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நான் வந்து படிக்கிறேங்கிற அர்த்தம் ஆகிறது. அப்ப டிஃபரன்ஸ்ல இருந்து டிஃபரன்ஸ் டிராவல் பண்றதுக்கு எனக்கு எதுக்கு வேதாந்தம்? இப்ப துவைத்த ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கு, அத்வைத்த ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்குன்னா எது தாத்பரியமா இருக்க முடியும்? எது எனக்கு தெரியாதோ, எது யுனீக்கா எதை பத்தி வேதம் சொல்றதோ அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தான் வந்து கண்டிப்பா தாத்பரியமா இருக்க முடியும். அப்ப அத்வைத்தம் வந்து அபூர்வம். அபூர்வம்னா அகைன் என்ன அர்த்தம் இந்த இடத்துல? வேற பிரமாணங்கள்னால கொடுக்க முடியாத அறிவை இந்த ஞான காண்ட சப்த பிரமாணம் நமக்கு கொடுக்கிறது. பிரமாணாந்தர அனதிகதம். சோ பிரமாணம்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு 3 விஷயம் இருக்கணும். அனதிகத. அனதிகத அப்படின்னு சொன்னா யூனிக் ஃபீல்டுல தான் அதை ஆப்ரேட் பண்ணணும். இன்னொரு பிரமாணம் வந்து அந்த ஃபீல்டுல ஒர்க் பண்ணாம இருக்கணும். அதனாலதான் அனதிகதன யுனீக் அப்படின்னு அர்த்தம். அபாதித, அந்த பிரமாணம் கொடுக்கிற அறிவை இன்னொரு பிரமாணத்தினால கேன்சல் பண்ணாம இருக்கணும். அபாதித அப்படின்னா நாட் நெகேட்டட் பை அதர் பிரமாணம்ஸ். இப்ப வேதாந்தம் கொடுக்கிற அறிவை கண்ணுனாலேயோ காதுனாலேயோ சயின்ஸ்னாலேயோ லாஜிக்னாலேயோ நெகேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகேட் பண்ண முடியாது. அப்புறம் ஸ்வத சித்தஹா, செல்ஃப் ப்ரூவன். அது கொடுக்கிற அறிவை வேற எந்த பிரமாணத்தினாலையும் வேலிடேட் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் செல்ஃப் ப்ரூவன். ஸோ அபூர்வதா வந்து ஒரு க்ளூ. தாத்பரியத்தை நிச்சயம் பண்றதுக்கு யுனீக்னஸ் என்ன, என்ன யுனீக் விஷயத்தை நம்மளுக்கு சாஸ்திரம் வந்து சொல்றது அப்படிங்கிறதை நாம செக் பண்ணணும். ஸோ கண்டிப்பா வந்து அத்வைத்தம் அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. அத்வைத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்ருதியில இருக்கிறதுனால அதுதான் வந்து அதோடைய தாத்பரியமா இருக்க முடியும். 4வது பலம். பலம்னா பிரயோஜனம், பெனிஃபிட், ரிசல்ட். இப்போ ஒரு டாபிக் பத்தி பேசுறது, ஆனா அந்த டாபிக் பத்தி பேசிட்டு அதுக்கு ரிசல்ட்டை வந்து மென்ஷனே பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த டாபிக் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் டாபிக்கா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. வேற ஒரு டாபிக் பத்தி பேசி அதுக்கான ரிசல்ட்டையும் மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்கா தான் இருக்கணும். யஸ்ய பலம் அஸ்தி தத்ர தாத்பரியம் அஸ்தி, எத்திர பலம் நாஸ்தி தத்ர தாத்பரியம் அபி நாஸ்தி. இப்ப வேதாந்தத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா துவைத்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுக்கறதா? நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் துவைத்தம் ரிலேட்டடா இருக்கா? ஆனா துவைத்தத்தை தெரிஞ்சுக்கிறது மூலமா உனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்லாம் எங்கேயாவது உபனிஷத் வந்து பலன் எல்லாம் நம்மளுக்கு சொல்றதா? நீ வந்து இந்த மாதிரி வேர்ல்டுல நிறைய டிஃபரன்சஸ்லாம் இருக்கு, இதை தெரிஞ்சுக்கிறது மூலமா உனக்கு மோட்சம் கிடைக்க போறதுன்னு எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோமா? நம்ம பார்த்ததில்லை.
துவைத ஞான பலம் ந உக்தம். துவைத ஞானத்தோடைய பலனை உபனிஷத் எங்கேயுமே சொல்லல. இதே அத்வைத ஞான பலனை உபனிஷத் சொல்லியிருக்கா இல்லையா? ஞாத்வா தேவம் சர்வ பாஷைஹி முச்சியதே. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல படிச்சிருக்கோம். தமாத்மஸ்தம் ஏனு பஷ்யந்தி தீராக தேஷாம் சுகம் சாஸ்வதம் ந இதரேஷாம். கட்டோபனிஷத்துல ஞான பலனை பத்தி நாம பார்த்திருக்கோம். நிறைய இந்த அத்வைத ஞானம் உனக்கு வந்துடுதுன்னா இதெல்லாம் உனக்கு பெனிஃபிட்டா கிடைக்கும் அப்படின்னு, ஜீவன் முக்தி, விதேக முக்தி அப்படின்னு நிறைய பலன்களை பத்தி எல்லா உபனிஷத்தும் சொல்றது. அப்ப எதுக்கு பலன் சொல்லப்படுறதோ அந்த டாபிக் தானே இம்பார்ட்டன்ட் டாபிக்கா இருக்க முடியும். அதை தானே நம்மளால தாத்பரியம் அப்படின்னு நிச்சயம் பண்ண முடியும். ஸோ பலம் ஒரு இம்பார்ட்டன்ட் க்ளூ. நெக்ஸ்ட் என்னது? அர்த்தவாத. ஸோ அர்த்தவாத அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு டாபிக்கை க்ளோரிஃபை பண்ணும், இன்னொரு டாபிக்கை கிரிட்டிசைஸ் பண்ணும். இப்போ எது க்ளோரிஃபை பண்ணப்படுறதோ அதுதான் எசென்ஷியல் டீச்சிங்கா இருக்க முடியும். எது கிரிட்டிசைஸ் பண்ணப்படுறதோ அது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் டாபிக்கா இருக்க முடியாது. நீங்க எங்க எடுத்துட்டாலும் உபநிஷத்துல அத்வைத்தத்தை க்ளோரிஃபை பண்ணியிருக்கோம், ஆனா துவைத்தத்தை நிந்தா பண்ணியிருக்கும். நிறைய எந்த இடத்த வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. இப்ப நம்ம கட்டோபனிஷத்துலயே சொல்லணும் அப்படின்னா, மிருத்யோஹோ சமிருத்யும் கச்சதி ய இஹ நானேவ பஷ்யதி. நானா இவ, யாரு துவைத்தத்தை அப்ரிஷியேட் பண்றாளோ அவளுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னார் யம தர்மராஜா. மிருத்யோஹோ சமிருத்யும், மரணத்திலிருந்து மரணத்திற்கு அவன் போவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரிட்டிசைஸ் பண்றதா க்ளோரிஃபை பண்றதா? கிரிட்டிசைஸ் பண்றது. இப்ப துவைத்த நிந்தா நடக்கிறது, அத்வைத்த ஸ்துதி நடக்கிறது. அப்ப ஸ்துதி அண்ட் நிந்தா ரெண்டுமே அர்த்தவாதத்துக்கு கீழே வரும். அப்ப எது ஸ்துதி பண்ணப்படுறதோ அதுதான் கண்டிப்பா தாத்பரியமா இருக்க முடியும். எது நிந்தா பண்ணப்படுறதோ அது சைடு டாபிக்கா இருக்க முடியும், மெயின் டாபிக்கா அது இருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னது? உபபத்தி. உபபத்தி அப்படின்னு சொன்னா லாஜிக். இப்ப எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் அது லாஜிக்கலாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா நம்மளோட புத்தி இருக்குல்ல, புத்தி எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் தான் நம்மளோட புத்தியால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இப்ப சாஸ்திரம் சொல்றது, நீ தான் அந்த பிரம்மன், நீ தான் அந்த பரமாத்மா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது. இப்ப இது லாஜிக்கலா ஓகேவா இருக்கணும், கரெக்டா? இப்ப சப்போஸ் நான் வேற பரமாத்மா வேறன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் நான் இப்ப நினைச்சுட்டு இருக்கேன் இல்ல. அப்படின்னா நான் இப்ப என்ன பண்றேன்? பரமாத்மாவை இன்ஃபினிட்னு சொல்றேன், அது ஒத்துப்பேன். பரமாத்மா இன்ஃபினிட், ஆனா நான் வேற பரமாத்மா வேற அப்படின்னா நான் இருக்கிற இடத்துல பரமாத்மா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நான் வேற பரமாத்மா வேற. இது லாஜிக் படியே தப்பு இல்லை. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக் படியே தப்பு. வேற ஸ்ருதி சொல்றது நீயும் பரமாத்மாவும் ஒண்ணுதான், பரமாத்மா இன்ஃபினிட். கரெக்டா இருக்கேன்? லாஜிக்கலி அது கரெக்டா இருக்கேன். நான் பகவான்ல இருந்து செப்பரேட்டாவே இருக்க முடியாது. லாஜிக்கலாவும் அது கரெக்டா இருக்கு. ஸ்ருதி அதைத்தான் நமக்கு சொல்றது. இத பகவானே அடையறது அப்படிங்கிறது நாலேஜ்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதையும் சாஸ்திரம் சொல்றது. கரெக்ட் தானே? பகவானே அடையறது, நீ பகவானை அடையணும் அப்படின்னு சொன்னா அறிவுனால மட்டும்தான் பகவானை அடைய முடியும், ஞானத்தினால மட்டும்தான் அடைய முடியும் அப்படின்னு சொல்றது. என்ன அர்த்தம்?
நீ வேற பகவான் வேறன்னு நினைச்சுட்டு இருக்கிறது ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கரெக்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா நீயும் பகவானும் ஒண்ணுதான். ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம் உனக்கு புரிஞ்சிடும். அப்போ நம்ம வேதாந்தத்துல படிக்கிற ஒரு ஸ்டெப்பும் எப்படி இருக்கு அப்படின்னா லாஜிக்கலாவும் நமக்கு எங்கேயும் இடிக்காம இருக்கு. அதுக்கு பேரு உபபத்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்துட்டு இந்த க்ளூஸோட அதை நாம கம்பேர் பண்ணி இந்த 6 க்ளூவை வச்சு நாம எது தாத்பரியம் அப்படின்னு நிச்சயம் பண்ணணும்.